அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே 4 கிரகங்கள் தன்மை மாறுதுன்னா பெயர்ச்சி ஆகுது, வக்ர நிவர்த்தி ஆகுது. யாருன்னா சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி புதன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி புதன் மகரத்துல கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இது எப்ப பண்ணா 11ஆம் தேதி புதன் கும்பத்துக்கும், 12ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கும், அதே மாதிரி 24ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும், அதே மாதிரி 27ஆம் தேதி புதன் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகிறனால எந்தெந்த தன்மையில நமக்கு சாதகமும் எந்தெந்த தன்மையில நமக்கு பாதகமும் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப 12 ராசியினருக்கும் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 10ல சுக்கிரன் பயிற்சியாரார் இந்த மாசம், 9ல சூரியன், அதோட உங்களுடைய ராசி அதிபதியான புதனே செல்கிறார். 9ஆம் இடங்கிறது ஒரு மகாலட்சுமி ஸ்தானம் மாதிரி. தேடி போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தேடி நம்ம கிட்ட வரும். விட்டு போனதெல்லாம் கை கொடுத்து தூக்கி விடும். உயர்நிலை கல்வியில கடுமையான இது தனவான், தர்மவான், புண்ணியவான் அப்படிங்கிற பில்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல வரும். அது என்ன திடீர்னு இந்த மாதிரி உங்களையே அறியாம நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பீங்க. ஆனாலும் கோபக்காரன்கிற பேரையும் எடுப்பீங்க. ஏன்? உங்க ராசியில செவ்வாய் பயணிக்கிறார். செவ்வாய் பயணிக்கும் முதல்ல என்ன வரும்? ஐயா அவன்கிட்ட போனா மண்டை சூடு பிடிச்சோம், ஐயா டென்ஷன் பண்ணிடுவேன், அந்த பேர் எடுப்பீங்க. சண்டைக்கு நீங்க தான் அலைவீங்க, யாரும் உங்கள்கிட்ட சண்டை போட வரமாட்டாங்க. நீங்க ஆனா சண்டைக்கு அலைவீங்க. அந்த குணத்தை மாத்திக்கங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. யோகா மெடிடேஷன் இல்லையா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, கோயிலுக்கு போங்க. அதுவும் இல்லையா, யார்கிட்டையும் பேசாம ஒதுங்கி போங்க. வேற எதுவும் இல்லை இதுக்கு சொல்யூஷன். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குமா? என்னோட தொழில்துறை நல்லா இருக்குமா? ஏற்கனவே 10ல ராகு இருக்கு, இப்ப சுக்கிரனும் அங்கேதான் இருக்கு. அப்படிங்கும்போது கலைத்துறையினருக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். கலைத்துறையினர்னா யாரு? பேச்சாளர், எழுத்தாளர், ஓவியர், திரைப்பட நடிகர்கள், அதுக்கப்புறம் என்ன சிற்பிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம். சிற்பிகளுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். சிற்பிகள்னா இந்த கோயில் சிற்பம் செதுக்குவீங்க பாத்தீங்களா, மகாலட்சுமி சிற்பத்தை செதுக்கிற தன்மை, பெண் தெய்வங்களை சிற்பங்களை செதுக்கிற தன்மை. வேணா சுக்கிரனும் ராகு சேரும் போதுல ஒட்டி இருக்கிறத உடைக்கும். கல்லை உடைச்சாதான் சிற்பம் வந்தாதான் அது தெய்வம். உங்களுக்கு ஒரு அற்புதமான கலைத்துறையில சிற்பத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கங்க. அதிகபட்சமா பெண் தெய்வங்களை தான் நீங்க தொடுவீங்க இந்த நேரத்துல. மற்றபடி நகைக்கடை வியாபாரிகள் சூப்பர், போய்கிட்டே இருக்கும் நகை. உங்களுக்கு அதாவது வருமானம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல நகைக்கடை வியாபாரிகளா இருந்தா அடகு பிடிக்க வேண்டாம். அடகையே தொழிலா வச்சிருக்கவங்க வேற வழி இல்லை, அதைத்தான் பண்ணணும். மிதனராசினர் அடகு பிடிக்கிறதே தொழிலா வச்சிருந்தா வேற வழி இல்லை, பண்ணணும். ஆனா நகைக்கடையில இருக்கிறவங்க இந்த நேரத்துல அடகு பிடிக்க வேண்டாம். பழைய நகையை சற்று வாங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? சுக்கிரன் ராகு சேர்க்கை உங்களை ஏமாற்றத்துக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். உங்களுக்கு யாரு சுக்கிரன்? 5ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான், 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்படிங்கும் போது என்ன நடக்கும்? செலவும் கடுமையா இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி யோகமும் கடுமையா இருக்குதான். ராகுவோட சேரும் முதல் தப்பான செலவுகள் ஆயிரும். நம்ம ஏமாந்துடக்கூடாதுல, அதை நீங்க பாத்துக்கணும். ஆனா ஒரே ஒரு பெனிஃபிட், உங்க நட்சத்திர ராசி அதிபதி, நட்சத்திரம் மாத்தி சொல்லிட்டேன், ராசி அதிபதி 9ல பயணிக்கிறது உங்களுக்கு அற்புதமான யோகம். தேடி போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தேடி வரும். அதே மாதிரி லக்கணத்துல செவ்வாய் போறது, ராசியில செவ்வாய் போறது இன்னொரு அதிர்ஷ்டம். வேலைக்கு முயற்சி செய்யறவங்க, ஐடி வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன், பிசிஎஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, இந்த நேரத்துல தேடுங்க, கிடைக்கும். ஏன் தெரியுமா? சுக்கிரனும் உச்சம் ராசியில, 6ஆம் அதிபதி ராசியில. வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும், தொழில்துறையும் நல்லா இருக்கும். ஆனா கவனம் தேவை. ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். வேலை கை நீட்டி சம்பளம் மாதம் 1 ஆனா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசியினருக்கு இது ஒரு சூப்பர் நேரம், பிப்ரவரி மாதம். அதுவும் 24க்கு அப்புறம் மாச கடைசியில தான் இன்னும் தெளிவா இருக்கும். அதே மாதிரி
கவர்மெண்ட்ல டெம்பரரி வேலையில இருப்பீங்க பாத்தீங்களா, 24ஆம் தேதிக்கு அப்புறம் மேபி கிடைக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஆகலாம், பெர்மனன்ட் ஆகலாம். ஏன் தெரியுமா? 6ஆம் அதிபதி வந்து உங்க ராசியிலே வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது வாய்ப்பு அதிகம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெர்மனன்ட் டெம்பரரியா இருந்தா பெர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதெல்லாம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி ராசிக்கு 9ல சூரியன் போறதுனால சிறு சிறு பயணங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தோள்பட்டை சார்ந்த விஷயங்கள்ல சற்று பாதிப்பு, இஎன்டி சம்பந்த பிரச்சனை வரும். இதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க. இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோள்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி 40-50 வயதினர் கலந்தவராக இருந்தா பொதுவாகவே இந்த வலி இருக்கத்தான் செய்யும். அது இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் டாக்டர் இல்லை, நான் அது ரிலேட்டடா பேசலன்னா அது சாத்தியக்கூறா இருக்காது. அதனால அதை பத்தி இப்போதைக்கு பேசல. என்கிட்ட பர்சனலா வரவங்கள்ட்ட அதை பத்தி பேசலாம். அதே மாதிரி திருமண அமைப்பு இந்த நேரம் வேண்டாம், குரு பேர்ச்சி ஆகட்டும். ஏன்னா ராசிக்கு 12ல இருக்கார், வக்ர நிலையில இருக்கார், வக்ர நிவர்த்தியும் ஆகல. இந்த பிப்ரவரி மாசம் பூரா வக்ரமும் நிவர்த்தியும் ஆக மாட்டார். அப்படிங்கும் போது என்ன பண்றோம், நம்ம ராசிக்கு வந்துடட்டும். மிதுன ராசிக்குள்ள வந்துட்டா 7ஆம் அதிபதி ராசியில தேடி வரும் பொண்ணு, அதெல்லாம் அப்ப பேசுவோம். குரு பேச்சு வரும்போதுல பேசுவோம். இப்போதைக்கு இதை பார்ப்போம். 9ல சனி பகவான் 8ஆம் அதிபதி போய் 9ல இருக்கிறது கொஞ்சம் தப்பு. தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப எச்சரிக்கை, கவனம் தேவை. தாயாரோட உடல்நிலை தேறி வரும், அம்மாவோட உடல்நிலை தேறி வரும். அதே மாதிரி மிதுன ராசினரா இருக்கும் பட்சத்தில் 40-50 வயது கடந்த மிதுன ராசினரா இருந்தா உடல்நிலை தேறி வரும். மருத்துவ செலவு அதிகமா இருந்தாலும் உடல்நிலை தேறி வரும். மருத்துவ செலவு இருக்கும். 60 வயது மிதுன ராசினா இருந்தா மருத்துவ செலவு இருக்கும், ஆனாலும் தேறி வரும். ஆனால் தந்தையாருடைய 40 வயதா இருக்கு, எங்க தந்தைக்கு உடம்பு முடியாம இருக்குன்னா கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். பாதிப்புக்கு உண்டான நேரம். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்துல இருந்தால் சூரியனோட சேர்கிறார். சனியும் சூரியனும் ஆகாத கிரகங்கள். அதே மாதிரி உங்க நட்சத்திர ராசியாதிபதி போய் 9க்கு வர்றார். நிறைய பேர் மிதுன ராசியினர் தந்தைய கவனமா பார்த்துக்கங்க, இல்லாட்டி சிக்கல் தான். 9ல் சூரியன் தந்தைக்கு பாதிப்பு, 9ல் சனி தந்தைக்கு பாதிப்பது இல்லை. ராசியாதிபதி 9ல் பயணிப்பது தந்தைக்கு பாதிப்பு. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப தந்தையோட உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி ஆராய்ச்சி படிப்பா இருக்கட்டும், தானம் தர்மம் பண்றதா இருக்கட்டும், மத்த எல்லாம் சூப்பர். அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. உங்களை நீட்டா போகும். 11ஆம் தேதி பெயர்ற புதன் பகவானும் 12ஆம் தேதி பெயர்ற சூரிய பகவானும் நல்ல முறையில பண்ணி தருவாரு. கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள்ல இத்தனை நாள் டாக்குமெண்ட்னால பிரச்சனையில இருந்திருக்கீங்களா, நிவர்த்திக்கு வரப்போகுது. சார் எனக்கு இந்த ஒரு டாக்குமெண்டால பிரச்சனையா இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம்? சொத்து பிரச்சனை சார், சிவில் கேசஸ்லாம் கிளியர் ஆகிற நேரம். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா சிவில் கேஸுக்கு தீர்ப்பு 11ஆம் தேதிக்கு மேல வருதுன்னா உங்களுக்கு சாதகமான தன்மை. ஏன்னா அது இருக்கிற காலகட்டம் வரையும் தான், எல்லா நேரமும் சாதகம்னு எடுத்துக்க முடியாது. அது வந்து 11ஆம் தேதிக்கு மேல அங்கிட்டு மாறுது. 11ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு தீர்ப்பு வருதுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பத்திரப்பதிவு, யாராவது இடம் வாங்குறேன் இன்னும் பத்திரப்பதிவு ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறீங்களா, 11ஆம் தேதிக்கு மேல அதெல்லாம் கிளியர் ஆகும். காசை கொடுத்துட்டேன், இடத்த பதிஞ்சு தர மாட்டேங்கிறேன், அதெல்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி வண்டி வாங்கிட்டு சில பேருக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லேட் ஆகும். இந்த நேரத்தில் இந்த இப்பெல்லாம் வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மாசத்துல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இழுக்கு அடிச்சிருப்பாங்க, தலைவலி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டா வரும். அதே மாதிரி அதாவது இடையில இருக்கிறவங்க, இடைத்தரகர் மாதிரி உள்ள விஷயங்கள், உங்களுக்கு யாராவது அந்த மீடியேட்டருங்கிறவங்க உங்களுக்கு சாதகம் பண்ணுவாங்க. நீங்களே ஒரு பெரிய புத்திசாலி, நீங்களே ஒரு பெரிய மீடியேட்டர் மாதிரி தான். ஆனா உங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க எல்லாம் சாதகம் பண்ணுவாங்க, பாதிப்பு இல்லாம இயங்கும். 6ஆம் அதிபதி ராசியில போறனால உடல்நிலைய கவனமா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல பிரச்சனை இல்லை, தந்தையோட உடல்நிலை மட்டும்தான் பாதிப்பு உரிய. மற்றபடி பிப்ரவரி மாசத்துல மிதுன ராசினருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல்நிலை பார்த்துக்கணும்னு கடைசியா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அது உங்களுக்கு தான். உடல்நிலையை நீங்க கவனமா தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸ் கேஸ் ஆனவங்க 2ஆம் திருமணம் பண்ணலாமானா நிச்சயம் இந்த மாசம் கிடைக்கும். அதுவும் பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகும் போதில அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்தால் மனைவியின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்கள்ட்ட வீணா சண்டை போடக்கூடாது. மருத்துவம் சார்ந்த கன்சீவா இருக்காங்களா, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண வேண்டாம், தேவையில்லாத சண்டை போட வேண்டாம்.
அவங்களுக்கு வந்து ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்க வந்து அவங்க உங்க மனைவி கிட்ட போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணமானவர்களுக்குத்தான் சிக்கலை ஒழிய மற்றபடி வேற யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. மனைவியிடம் வாக்குவாதம் வேண்டாம், தேவையில்லாத வீண் சண்டைகள் வேண்டாம். அதே மாதிரி டைவர்ஸ் லெவலுக்குலாம் போக வேண்டாம். சண்டை போட்டு இப்பதான் ஆரம்பமா இருக்குன்னா டைவர்ஸ் லெவலுக்குலாம் போக வேண்டாம். நிதானமா பேசுங்க, பழகுங்க, அன்பா இருங்க. தேவையில்லாம உங்களோட முன்கோபத்தால எதையும் இழந்துடக்கூடாதுல்ல. நமக்கு வந்து தங்கத்தோட வைரம் பெருசா தெரியலாம், மதிப்பா இருக்கலாம். ஆனா தங்கத்துக்கு தான் எப்பவுமே ஆண்டாண்டா மதிப்பு. எல்லாரும் தங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வைரமே வந்தாலும் தங்கத்துக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. மிதுன ராசியினர், மிதுன ராசியில மிருகசீரிஷ நட்சத்திரனர் நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா போகும். சரிங்களா? வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள் மனைவியிடம் வேண்டாம். மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்தது திருவாதிர நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரரோடு தான் உச்ச சுக்கிரன் சேர போறார். திருமண அமைப்பு, புத்திர பாக்கியம், சகல சம்பத்துகள் எல்லாமே தேடி உங்களுக்கு வரும். திருமணமாகி குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? குழந்தை தேடி வரும். அதே மாதிரி திருமண அமைப்பே எனக்கு இன்னும் நடக்கலையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி மேக்சிமம் திருவாதிர நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் உல்லாசமா வாழணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு 2வது திருமணம் இல்லை 2வது சீக்ரெட் அஃபேர்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அது உங்களோட பர்சனல், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியமா இருக்கட்டும், திருமண அமைப்பா இருக்கட்டும், காதல் அமைப்பா இருக்கட்டும், வேற என்ன தொழில் ரீதியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சக்சஸ். அதிர்ஷ்டம் தேடி வர்ற நேரம் அது. ஜனனகால ஜாதகம் மட்டும் முறையா சப்போர்ட் பண்ணா திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பு நேரம் சூப்பர். அதுவும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னை தேடி வருது எல்லாம் அப்படின்னு நீங்களே உங்க வாயை திறந்து சொல்லுவீங்க. திருவாதிர நட்சத்திரத்துக்கு நல்லது. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்க மட்டும் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி உங்க ராசிக்கு 12ல வக்ரமாயி போயிட்டு இருக்கார். ராசியில 6ஆம் அதிபதி வரார். அதாவது அதோட அர்த்தம் என்ன? உங்களோட பேர்ல வந்து ஒரு மிஸ்டேக் பேரை உருவாக்க நினைப்பாங்க. உங்களோட பேர்ல ஒரு மிஸ்டேக் பேரை உருவாக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். அடுத்தது உங்க ராசி அதிபதி 9லயும், 3ஆம் அதிபதி 9லயும், 8ஆம் அதிபதியும் 9ல போறதுனால எதுவும் உங்களை பண்ணிட முடியாது. எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் போய் 10ல உட்காந்து ராகுவோட சேர்றதுனால எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு திருட்டு பட்டமோ இல்ல ஒரு நெகட்டிவ் பேரோ இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த நேரத்துல கொடுக்க அவங்களால முடியும். உங்களை தட்டி வைக்கணும்னு நினைக்கிறவங்களால இந்த நேரத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு நெகட்டிவா இருந்தால் கவனமா இருங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.